நமக்கு குரூப் 4 தமிழ் சிலபஸில் 20 அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் ஒழுக்கமுடைமையும் பொறையுடைமையும் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. அது நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது, அதையும் போய் பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து ஊக்கமுடைமை அதிகாரம் பார்க்க போகிறோம். அதிகாரம் 60 ஊக்கமுடைமை. முதல் குறள். உடையார் எனப்படுவது ஊக்கம் அஃதில்லார் உடையது உடையரோ மற்று. இந்த குறளுக்கான பொருள் என்னென்னா, ஒருவர் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லத்தக்க சிறப்புடையது. என்கிட்ட இருக்குது அப்படின்னா ஒரு சொல்லத்தக்க சிறப்புடைய விஷயம் என்னென்னா ஊக்கம் தானா. நம்மக்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னா, ஒரு சிறப்புடைய விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லத்தக்கது என்னென்னா ஊக்கம்தான். அந்த ஊக்கம் இல்லாதவர் வேறு எதை பெற்றிருந்தாலும் அதை உடையவர் ஆவாரோ. நீங்கள் வேறு என்ன செல்வங்களோ இல்லை எது வேணாலும் பெற்றிருந்தாலும் அது உடையவர் அப்படிங்கிற பொருளை தராது. உங்ககிட்ட ஊக்கம் இருந்தால் மட்டும்தான் சிறப்புடையதாகவும் சொல்லத்தக்கதாகவும் இருக்கும் அப்படின்னு உள்ளவர் சொல்கிறாரு. இரண்டாவது குறள். உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். இதுக்கான பொருள் என்னென்னா, ஊக்கமே நிலையான செல்வம், மற்றவையெல்லாம் நிலைத்து நில்லாமல் அழிந்துவிடும். உள்ளம் உடைமை உடைமை. உள்ளம்னா ஊக்கம்னு அர்த்தம். ஊக்கம் உடைமையே உடைமை அப்படின்னு சொல்கிறாங்க. பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். இந்த பொருள் என்ன செல்வங்கள் என்ன பொருட்கள் நீங்கள் வச்சுருந்தாலும் அது நிலைத்து நில்லாமல் ஒரு காலத்துக்கு மேலே அது அழிஞ்சிரும். ஆனால் இக்காலத்துக்கும் நிலைத்து நிற்கக்கூடியது என்னது? ஊக்கமே நிலையான செல்வமாக இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார் ஊக்கம் உருவந்தம் கைத்துடையார். ஆக்கம் இழந்தேமென்று அல்லாவார். ஆக்கம் என்ன? செல்வம். செல்வம் இழந்தேமென்று, செல்வத்தை இழந்து விட்டோம் அப்படின்னு அல்லாவார்னா சொல்ல மாட்டாங்க. செல்வத்தை இழந்து விட்டோம் என்று வருந்த மாட்டார்கள். செல்வம் போயிருச்சு அப்படின்னு வருந்த மாட்டாங்க. யார் வருந்த மாட்டாங்கன்னா, ஊக்கம் ஒருவந்தம் கைத்துடையார். அப்படின்னா ஊக்கத்தை தன் கைப்பொருளாக கொண்டு உழைத்து கொண்டு இருக்கிறவர்கள் என்னென்னா, செல்வம் இழந்தாலும் அதை இழந்துட்டோமே அப்படின்னு வருந்தாமல் ஊக்கத்தை தன் இதாக வச்சுக்கிட்டு இந்த செல்வத்தை மறுபடியும் சம்பாரிச்சுக்கலாம் அப்படிங்கிற உறுதியான ஊக்கத்தையே தம்மோட கைப்பொருளாக வச்சுருப்பாங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து நான்காவது குறள். ஆக்கம் அதிர்வினாய் செல்லும் அசைவு விழா ஊக்கம் உடையான் உலை. ஆக்கம் அதிர்வினாய் செல்லும். ஆக்கம் என்னது? செல்வம். செல்வம் அதிர்வினாய்னா வழி கேட்டுக்கொண்டு. செல்வம் வழி கேட்டுக்கொண்டு செல்லும். எங்கே செல்லும்? யாரிடம் செல்லும்? அசைவு இலா. அசைவு இலானா என்னது? தளராத ஊக்கம் உடையவனிடம். தளராத. அசைவு இலானா தளராதன்னு அர்த்தம். ஊக்கம் உடையான் உலை. தளராத ஊக்கம் உடையவனிடம் செல்வமானது வழிகேட்டு கொண்டு செல்லும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. பொருள் பாருங்கள். தளராத ஊக்கம் உடையவனிடம். தளராத ஊக்கம் ஒருவன் கொண்டு வைக்கிறான். அவன்கிட்ட அந்த ஆக்கமானது, ஆக்கம்னா என்னது? செல்வம். செல்வமானது தானே வழிகேட்டு கொண்டு உங்கள்கிட்ட வந்துடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து அஞ்சாவது குறள். வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தணைய உயர்வு. இதுக்கான பொருள் என்னென்னா, தண்ணீரோட அளவுக்கேற்ப நீர்ப்பூக்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுபோல் ஊக்கத்தின் அளவுக்கேற்ப மனிதர்கள் உயர்வார்கள். நம்மக்கிட்ட எவ்வளோ ஊக்கம் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். தண்ணீர் உயர உயர நீர்ப்பூக்கள் உயர்ந்துக்கிட்டே இருக்குமா. அதுபோல் நம்மக்கிட்ட ஊக்கம் இருக்க நம்ம என்னது அந்த அளவுக்கு உயர்ந்து கொண்டே இருப்போம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்து ஆறாவது குறள். உள்ளுவது எல்லாம் உயர் உள்ளல் மற்றது தள்ளினும் தள்ளாமை நீர்த்து. இதுக்கான பொருள் என்னென்னா, எண்ணுவதை உயர்வாக எண்ணுக, எண்ணியதை அடையாவிட்டாலும் எண்ணத்தை கைவிடக்கூடாது. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னா, எண்ணுறதெல்லாம் நீ உயர்வாகவே எண்ணணும். அந்த எண்ணியதை அடையாவிட்டாலும் பரவாயில்ல, உங்கள் எண்ணம் எப்படி இருக்கணும்? உயர்வாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து ஏழாவது குறள். சிதைவிடத்து ஒல்கார் உறவோர் புதையம்பிற் பட்டு பாடுன்று களிறு. அப்படின்னா சிதைவிடத்து ஒல்கார் உறவோர். உறவோர்னு என்ன? மன வலிமையுடையோர். புதையம்பிற் பட்டு பாடுன்று களிறு. தன்னுடைய தைத்துள்ள அம்புகளாலே வேதனை அடைந்த போதும் களிறு தன் பெருமையை நிலைநிறுத்தும். அவ்வாறே ஊக்கமுள்ளவர் அழிவிலும் தளர மாட்டார்கள். இதற்கான பொருள் என்ன சொல்கிறாங்கன்னா, போர்க்களத்தில் யானை பல அம்புகள் தைத்த நிலையிலும் தன் பெருமையை நிலைநாட்டி அப்படி நிற்குமா. அதுபோல் ஊக்கமுடையவர்கள் என்ன பண்ணணும்? தன் அழிவிலும் தளராமல் நிலைத்து நிற்பாங்க அப்படிங்கிறத இந்த குறள் நமக்கு சொல்லுது. அடுத்து உள்ளம் இல்லாதவர் எய்தார் உலகத்து வள்ளியம் என்னும் செருக்கு. இதோட பொருள் என்னன்னா, யாம் வல்லன்மை உடையோம் என்னும் இருமாந்த நிலையை ஊக்கமில்லாதவர்கள் இவ்வுலகத்தில் ஒருபோதும் அடைய மாட்டார்கள். என்கிட்ட அந்த இது இருக்குது, நான் அதை அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிற அந்த எண்ணம் யாருக்கிட்ட இருக்குன்னா, ஊக்கம் உடையவர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கும். இந்த நான் முடிச்சே தீருவேன், நான் இப்போ இந்த வேலையை வாங்கியே தீருவேன் அப்படிங்கிற அந்த வல்லன்மை
உடையோம் அப்படி அந்த வல்லன்மைத்தனம் அந்த என்கிட்ட இருக்குது அப்படிங்கிற அந்த இருமாந்த நிலை யாருக்கிட்ட இருக்கும்னா ஊக்கம் உடையவர்கள்ட்ட மட்டும்தான் அந்த நிலை இருக்கும். ஊக்கம் இல்லாதவர்கள் வந்து இந்த உலகத்தில் அந்த நிலையை வந்து ஒருபோதும் அடையவே மாட்டார்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அடுத்த 9வது குறள். பரியது கூர்ங்கோட்டதாயினும் யானை வெறுவும் புலித்தாக்குறின். யானை வந்து எப்படி இருக்கும்? பெரிய உடல், எல்லா வளங்களோடும் பெரிய உடல் கொண்டு கூர்மையான கொம்புகள்லாம் கொண்டு இருக்கும். ஆனாலும் ஒரு புலியானது ஊக்கம் கொண்டு தாக்கினால் என்னது? இந்த வெறுவும்னா என்னது? அஞ்சும். யானையானது அஞ்சி நடுங்குமா. யானை வந்து நம்ம வந்து நம்மளோட இலக்கு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஊக்கத்தோடு முயற்சி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக அதை அடையலாம் அப்படிங்கிறது தான் இந்த இது. பெருத்த உடலும் கூர்மையான கொம்புகளும் இருந்தாலும் யானையானது மன ஊக்கமுள்ள புலி தன் மீது பாய்ந்தால் தான் அச்சம் கொள்ளும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு. உரமொருவர்க்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரமக்களாதலே வேறு. இந்த குறளுக்கான பொருள் என்னன்னா, ஒருவனுக்கு உள்ள செல்வம் என்பது ஊக்கமே. உரமொருவருக்கு உள்ள வெறுக்கை அஃதில்லார் மரமக்களாதலே வேறு. அப்படின்னா ஒருவனுக்கு உள்ள உனக்கு நம்மகிட்ட இருக்க ஒரு செல்வம் என்னன்னா ஊக்கம்தான் சிறந்த செல்வம். அந்த ஊக்கமாகிய செல்வம் இல்லைன்னா உருவத்தால் மக்கள் போல, நீங்கள் உங்கள்கிட்ட ஊக்கம் இல்லைன்னு வச்சவங்களேன், நீங்கள் மக்கள் போல தோன்றினாலும் உங்களை யாரோட கம்பேர் பண்ணுறாரு வள்ளுவர்? மரம் போன்றவர் தான். நம்மக்கிட்ட ஊக்கம் இல்லைன்னா நம்ம மரத்துக்கு சமமானவர் அப்படின்னு வள்ளுவர் கம்பேர் பண்ணுறாரு. அப்போ நம்ம வந்து ஊக்கத்தோடு இருக்கணும். இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனலில் கண்டினியூஸாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.